கண்டிப்பாக இதில் தமிழக போலீஸ் நிச்சயமாக பதில் சொல்லணும். திமுக தரப்புலையும் இந்த சம்பவத்துக்கு முன்பே இப்படி நடக்கும்னு சொன்னதும் இருக்கு. செந்தில் பாலாஜி எதுக்காக அன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு, அவர் காட்டின அதே வீடியோவை எடுத்து ஐஏஎஸ் அதிகாரி சென்னையில் காட்டினது, இது எல்லாமே விஷயங்களாகும். இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்கும். சார், பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிக்கல் அதிகமாகும் பொழுது ரொம்ப இப்போ கடைசியாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே டெல்லியை சேர்ந்த ஆங்கில பத்திரிகையில் 160 தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி செல்வதாக சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்பவும் சிக்கலில் திமுக இருக்கிறதுனால இது கூட மாற்றப்படலாம். மீண்டும் நீங்களே நில்லுங்க, ஏன்னா அந்த செல்வாக்குகள் அதிகமாக இருக்கு. ராகுல் காந்தி முடிவு எடுப்பாரா விஜயோடு சேர்வது போல? அதற்குரிய காய்களை ரெண்டு பக்கமும் நகர்த்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பில் இருந்து மாற்றி மாற்றி தினம்தோறும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர்களும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. முந்தா நேற்றுக்கு அன்னைக்கு ராகுல் காந்தி சந்திப்பில் 75% பேர் விஜயோடு செல்வதற்குத்தான் சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் இந்த மாதம் 21, 22, 23 மதியம் 2 4:30 மணி நேரம் 6 மணி நேரம் மேல கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் விசாரிக்கப்பட்டு இந்த சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் தகுதி நீக்கமும் சிறையும் கிடைக்கலாம். அப்படி வந்தால் அதற்கு பிறகு 6 மாதங்கள் அவர் தேர்தலில் நிற்க முடியாமலும் போகலாம். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த சிபிஐ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது செய்தி வாயிலா நம்ம அறிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் சிபிஐயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இரு தரப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு உண்டான வேலையை இந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி சார்? இல்லை, குற்றப்பத்திரிகை அதாவது நீங்கள் அன்னன்னைக்கே எடுப்பாங்க. ஆக்சுவலாக நானே ஒரு விசாரணைக்கு போயிருக்கேன், போன முறை சொன்னேன். நாங்கள் பேச விட்னஸ் செட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையோடையே இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷார்ட் ஹேண்டில் அடிப்பாங்க, கையில் கம்ப்யூட்டர்லேயே அடிப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, ஏன்னா அவர் அடிக்கட்டும், இது டைம் டிலே பண்ண வேண்டாம்னே எங்கிட்ட விசாரணை செய்த அதிகாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்பப்பயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விட்னஸ் நம்பர் ஸோ இதை சொன்னாங்க, அடுத்த விட்னஸ் இந்த சொன்னாங்க, இந்த கேள்வி வந்ததுங்கிறலாம் அப்பப்பயே டைப் அடிப்பாங்க. அதெல்லாம் அனெக்ஸ்டராக வரும். பிரச்சனை என்னன்னா, இதற்கு திடீரென விஜய் தரப்பு இந்த இடத்த மாற்றிக்கிட்டது. ஒரிஜினலாக போட்ட டேட்ஸ் வேற இடம், இது திடீர்னு மாற்றினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதே கரூரில் செந்தில் பாலாஜி ஒரு மாநாடு கூட்டி பெரிய கூட்டம் கூட்டியதாக சொல்லப்பட்டது. அவங்க தரப்பில் பல ஊடக ஸ்பெஷலிஸ்ட்டுகள்லாம் இது பண்ணி 1 லட்சம் சேர் போட்டால் 1.5 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்கன்னு சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சருடைய ஃபாலோயர்ஸ் வெளியில் விலக காசுக்காக தான் போட்டோன்னு அவங்க சொன்ன வீடியோக்களும் வெளியில் வந்தது. ஸோ அதை முறிக்க வேண்டும், அதனால் இங்கே பண்ணுங்க அப்படின்னு இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யார் கொடுத்துருப்பாங்க? ஏன்னா கரூருடைய எம்பியும் விஜயோடு கூட்டணி சேர வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படும் ஜோதிமணி அவர்கள் தான். இன்றைக்கும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி அங்கே ட்வீட் போட்டார்னு பார்த்தோம், ஜனநாயகனுடைய சென்சார் தடைக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக திரு ராகுல் காந்தியுடைய கிச்சன் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பியான மாணிக் தாக்கூர் மாற்றி வீடியோ பேட்டிகள் கொடுத்துட்ருக்கார். ஸோ இதில் முழுக்க விஜய் தரப்பு சிக்கலில் இருந்தப்போ ராகுல் காந்தியை 2 முறை ஃபோன் பேசினார் என்றும் பார்த்தோம். அதனால் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த விஷயம் ஒரு கூட்ட நெரிசல், அதில் ஏற்பாடுகள் குறைவு. 2 பக்கமும் போலீஸ் தரப்பாக இருக்கட்டும், இந்த தரப்பாக இருக்கட்டும் அப்படின்னு முடிஞ்சால் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் திட்டமிட்டு திமுக தரப்பு போஸ்டர் அடித்து கொலைகாரன் விஜய்லாம் கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை சர்ச்சில் ஒரு பிஷப்பே பேசினதை பார்க்குறோம். அந்த தற்குறிகள் அந்த 41 கொலை பண்ணவனை ஃபாலோ பண்ணுறீங்கலாம் பேசினது. ஸோ கிட்டத்தட்ட திமுக விஜயை அழிப்பதற்கு கரூர் சம்பவத்தை பயன்படுத்துகிறது. அவர் மீண்டு எழுவதற்கும் அது இதாகுது. அதாவது ஒரு பந்தை எவ்வளோ வேகமாக போடுறீங்களோ திருப்பி வரும். ஸோ அது ரிவர்ஸ்லேயும் உதவியாகுதாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார், விஜய்க்கு என்ன பதில் சொன்னார், இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா பல கோர்ட் சம்பவங்களை இப்போ நிருபர்களும் பார்த்துருப்பாங்க, நம்மளும் நேரடியாக கோர்ட்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு சொல்கிறது தான் தவிர உள் விசாரணைகள்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல்ஸுங்கிறதே மெத்தடே வேறு. போன உடனே டீ சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆரம்பித்து உங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் உண்மையை பேசணுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது உடனே இதுதான் கேள்வி கேட்டாங்கன்னு வரதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தரவுகள், அதாவது சோர்ஸுகள்னு சொல்கிறத பற்றி நம்ம
இப்போ போதை மருந்து கடத்தலில் இடி வந்து இவரை கூப்பிட்டப்ப நான் 2 தடவை போயிட்டு வந்தேன், ஆனால் இந்த ஊடக புலிகள் 2வது தடவை வந்ததையே சொல்லலை அப்படின்னு அமீர் சுல்தான் சொல்லியிருந்தேன். ஸோ தரவுகள்னு வெளியில் சொல்கிறது எல்லாமே பெருமளவில் செயற்கையாக எழுதுறது தான். ஆனால் என்ன நடக்குங்கிறது நம்மளால் ஊகிக்க முடியும். கண்டிப்பாக இதில் தமிழக போலீஸ் நிச்சயமாக பதில் சொல்லணும். திமுக தரப்புலையும் இந்த சம்பவத்துக்கு முன்பே இப்படி நடக்கும்னு சொன்னதும் இருக்குது. செந்தில் பாலாஜி எதுக்காக அன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு, அவர் காட்டின அதே வீடியோவை எடுத்து ஐஏஎஸ் அதிகாரி சென்னையில் காட்டினது, இது எல்லாமே விஷயங்களாகும். இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்குது. ஓகே சார், இப்போது நேற்று வந்து ஒரு செய்தி வந்திருந்தது, துரைமுருகன் அவர்களுக்கு வர எலெக்ஷனில் வந்து சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. துரைமுருகன் அவர்களுக்கு மட்டும்தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? இல்லை, மிக தெளிவாக வரும் செய்தி துரைமுருகன், பெரியசாமி, பொன்முடி மூவருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. KN நேரு இல்லை, அவருடைய செல்வாக்கின் அதிகம் இருக்கு, நான் ஆக்டிவாக இருக்காருங்கிறதுனால பெரியசாமி எனக்கு பதிலாக மகன் ஏற்கனவே எம்எல்ஏவாக தான் இருக்கார். பழனி தொகுதி தானே சார்? பழனி தான் நினைக்கிறேன். இவர் நத்தம், அவர் பழனின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் நத்தத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இதை கொடுப்பாங்க. அவருக்கு அமைச்சர் பதவி கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. சார், பிரச்சனை என்னன்னு சொன்னால், சிக்கல் அதிகமாகும் பொழுது ரொம்ப இப்போ கடைசியாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே டெல்லியை சேர்ந்த ஆங்கில பத்திரிகையில் 160 தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி செல்வதாக சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்பவும் சிக்கலில் திமுக இருக்கிறதுனால இது கூட மாற்றப்படலாம். மீண்டும் நீங்களே நில்லுங்க, ஏன்னா அந்த செல்வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பொன்முடி வந்து இதில் வந்து விழுப்புரத்தில் ஒரு முறை தோற்று ஒரு முறை ஜெயிச்ச அவர் நிற்காமல் திருக்கோயிலூர் போனாலும் அதிமுகவிலிருந்து கட்சி மாறி வந்தவரை வச்சு CV சண்முகத்தை தோற்கடிச்சாங்க போன முறை. 2021 தேர்தலில். ஸோ இந்த முறை CV சண்முகம் மயிலம் போயிடுறாருங்கிற நியூஸ் வருது. ஸோ 2 பக்கமும் திட்டம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. பட் தற்போதைய சர்வே எஸ்பெஷலி 1 இயர் பெல்ட்டில் போன முறை 10.5% கொடுத்த அதிமுகவை தோற்கடித்தது தவறுன்னு ஒரு கன்சாலிடேஷன் அதிமுகவை நோக்கி போகிறதுனால துரைமுருகன், காந்தி போன்ற காந்திக்கு கூட மிகப்பெரிய சிக்கல், அவருமே கூட ராணிப்பேட்டில் தோற்பார் என்று சமீபத்திய செய்திகள் சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்களுக்கு போகும் என்றும் அதே போல் இவரும் நம்ம காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் அவர் போன இடத்துலையே 2-3 தடவை அவர் விரட்டி அடித்தாங்கங்கிறதுனால அவர் எழும்பூர் தொகுதியை கேட்கக்கூடும் அப்படின்னும். ஸோ இவர் மேயரும் அதே போல் RK நகரும் ஏதோ ஒன்றாங்க வட சென்னையில் இருக்கிற அந்த சீட் கன்ஃபார்மா அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. அதனால இப்போ இருக்கிற பரந்தாமனா யார், அவரும் இவரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி கிச்சன் கேபினட்டுக்குள்ள அப்படியே ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்து வர சில நாட்களில் மாறும். இதை தாண்டி ராகுல் காந்தி முடிவு எடுப்பாரா விஜயோடு சேர்வது போல, அதற்குரிய காய்களை 2 பக்கமும் நகர்த்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாற்றி தினம்தோறும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர்களும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. முந்தானேத்தைக்கு அன்னைக்கு ராகுல் காந்தி சந்திப்பில் 75% பேர் விஜயோடு செல்வதற்குத்தான் சொன்னாலும் ஒரு அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்க, யாரும் பேட்டி கொடுக்காதீங்க, நாங்கள் திமுகவோடு தொடர்கிறோம். திமுக குறைந்தபட்சம் 40 எம்எல்ஏக்கள் மற்றும் 6 அமைச்சரவை பதவிகள் கொடுக்க வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கார். ஸோ இதையெல்லாம் நோக்கி போகிறப்ப அடுத்த ஒரு வாரத்தில் பெரிய சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி மோடி வரும் பொழுது டிடிவி தினகரன் மற்றும் இவங்களும் இந்த பக்கம் சேர்ற மாதிரி வருது, தேமுதிகவும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சிக்கல்? ஸ்டாலின் அவர்கள் 2011 தேர்தலில் குளத்தூரில் நின்னார். குளத்தூரில் அவர் வெற்றி பெற்ற வாக்குகள் 2734 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அப்போ அதிகபட்சம் ஒரு வேட்பாளர் 5 லட்சம் ரூபா தான் ஒரு தொகுதிக்கு. அந்த தேர்தல் இப்போ 10 லட்சமோ 15 மாற்றிருக்காங்க. அவர் தான் செலவு பண்ணதாக 3.25 கோடின்னு கணக்கு காட்டியிருக்கார். அவரை எதிர்த்து நின்று தோற்றவர் திரு சைதை துரைசாமி, மனிதநேய அறக்கட்டளைன்னு சொல்லி ஐஏஎஸ் வச்சு பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து தமிழகம் சார்பாக ஆண்டுக்கு 20 ஐஏஎஸ் அனுப்புகிறவர். அவர் அந்த பீரியட்லேயே வழக்கு போட்டு தெளிவாக பல ஆதாரங்களை கொடுத்தார். கிட்டத்தட்ட 1,17 லட்சமோ என்னமோ கொண்ட ஒரு காரை நிறுத்தி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருந்த போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம். இந்தந்த பூத் வார்டில் கேஷ் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு வீடியோ ஆதாரங்கள். இதை தாண்டி அவரை பற்றிய ஒரு ஃபேக் நியூஸை ஒரு சின்ன பத்திரிகையில் வர வச்சு அதை தேர்தலுக்கு முந்தைய நாள் ஜெராக்ஸ் எடுத்து தொகுதியில் பெருமளவில் கொடுக்கப்பட்டதற்குரிய ஆதாரங்கள் அப்படின்னு இதையெல்லாம் கொடுத்து அவர் ஹைகோர்ட்டில் இருந்தப்போ தோற்று போயிடுச்சு. 2017 அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் அவர் சார்பாக ஒரு
7 8 வக்கீல்கள் இருக்காங்க. ஸ்டாலின் சார்பாக 16 வக்கீல்கள் இருக்காங்க. கபில் சிபல், முகுல் ரோத்தகி, இன்னும் பல கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ், திமுகவை சேர்ந்த வில்சன், அதுக்கப்புறம் இவரெல்லாம் இருக்காங்க. பட் முக்கியமானவர்கள் எல்லாருமே வடக்கன்கள். ஸோ இவங்க எல்லாம் வச்சு போன மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கு வந்த பொழுது கபில் சிபல் கதர்றாரு, ஐயா இது நீதிமன்றத்தின் நேரத்தை வீண் செய்கிறீர்கள், ஆனால் இது அவர் ஜெயிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணது அப்படின்னாங்க. பட் அந்த தரப்புலையும் மிகச் சிறப்பான வழக்கறிஞர்களை போட்டிருக்காங்க. முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியான நல்லம்மா நாயுடு என்பவரை போட்டோன்னா அவர் சொல்லிட்டாரு, ஐயா அதாவது நீங்கள் கேஸுன்னு சொன்னால் 4 பக்கத்துக்கு தான் இருக்கும் நோட்டீஸ் ரிட் பெட்டிஷனில், அதுக்கு பிறகு அனெக்ஸ்சர் அப்படின்னு 600லேருந்து 5000 பக்கம் வைப்பாங்க. அந்த பக்கத்தில் இப்போ நீதிபதிக்கு என்ன சொல்லுவாங்க, சார் பக்கம் 28 இந்த பேராகிராஃப் 4, பக்கம் 52 இந்த மாதிரி ஒரு 5-6 சுட்டி காட்டி முழுக்க அந்த தேர்தல் பல்வேறு விதமான ஊழல்கள் நடைபெற்றன. எனவே இதை பற்றி எனக்கு 2 நாள் முழு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் விளக்கிடுவேன். ஏற்கனவே அவர் ஜெயிச்சதே செல்லாதுன்னு சொல்லியிருந்தால் அவர் அந்த தேர்தலில் டிஸ்மிஸ் ஆகிருக்கணும். அவர் இதில் ஊழல் பண்ணது நிரூபிக்கப்பட்டிருந்தால் 2 வருடத்துக்கு மேலே கொடுத்திருந்தால் எலெக்ஷனும் செல்லாது, சிறை செல்ல வேண்டியிருக்கும், ப்ளஸ் அடுத்த 6 வருஷம் திருப்பி நிற்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவர் 2 எலெக்ஷன் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். எனவே இதுக்கு மேலே இதை தள்ளி போடக்கூடாது என்று அவர் வைத்த பொழுது அவர் சொன்ன பேராகிராஃப் எல்லாம் படித்து பார்த்துட்டு தெளிவாக ஆதாரங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்குன்னு அதனுடைய இதை தரவுகளை நான் பார்க்கல, பட் கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட துர்கா ஸ்டாலின் ஏதோ ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியிலும் பல உதவிகள் அந்த இடத்துல தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் கொடுத்துருக்கார். ஸோ இதே உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்திரா காந்தி அவர்கள் 1971 தேர்தலில் அரசு உதவியும் அரசு வாகனங்களை பயன்படுத்தினார்ன்ற வழக்கில் தான் ராஜ்நாராயண் அவர்கள் போட்ட வழக்கில் ரேபரேலியில் செல்லாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் மிசா என்னும் நெடுக்கநிலை வந்தது. எனவே அது போன்ற ஒரு வழக்கு இது கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு உச்சநீதிமன்றம் இந்த மாதம் 21, 22, 23 மதியம் 2லிருந்து 4.5 மணி நேரம் 6 மணி நேரம் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் விசாரிக்கப்பட்டு இந்த சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் தகுதி நீக்கமும் சிறையும் கிடைக்கலாம். அப்படி வந்தால் அதற்கு பிறகு 6 மாதங்கள் அவர் தேர்தலில் நிற்க முடியாமலும் போகலாம். பட் இந்த மாதிரி வழக்கில் நிரூபிப்பது ரொம்ப கடினம். ஏன்னா நீங்கள் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, அவருக்கு பேரே ரீகவுண்டிங் மினிஸ்டர் என்று ஆயிருக்கு. சிவகங்கை தொகுதியில் அவர் 2009 ஜெயிச்சது செல்லாதுன்னு ராஜகண்ணப்பன் போட்ட வழக்கில் அவர் மோசடியாகத்தான் ஜெயிச்சார் என்று கூறுவார்கள். ஸோ இதில் ஒரு கேஸை நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றம் கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்டேக்கு போயிருக்கோன்னு ஸ்டே கேட்டப்போ உச்சநீதிமன்றம் அந்த பெட்டிஷனே பண்ணல, அதில் தவறுகள் இருக்கின்றதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. வேணும்னே தவறாக அதை உயர்நீதிமன்றத்தில் அது விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு ஃபால்ஸாக கொடுத்ததை அங்கே நிராகரிக்கப்பட்டது. இது ரெஜிஸ்ட்ரார் ஏற்றுக்கிட்டார்னாலே முதல் நிலையில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதை தாண்டி கபில் சிபலை தாண்டி அன்னைக்கு அவர் தரப்பு சொன்னதை கேட்டுட்டு இதுக்கு 3 நாள் டைம் கொடுத்திருக்காருன்னா நிச்சயமான ஆதாரங்கள் ஹெவியாக இருக்கிறது. அந்த நிரூபிக்கப்பட்டது என்று நீதிபதியை கன்வின்ஸ் செய்தால் ஸ்டாலின் 2026 நிற்க முடியாமலும் போகலாம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.